இமயமலையோட அந்த உயரமான சிகரங்களுக்கு நடுவுல காத்து ரொம்ப மெலிசா இருக்கிற, அமைதி ரொம்ப ஆழமா இருக்கிற ஒரு இடம். அங்கதான் நில அமைப்பும் ஆன்மீகமும் ஒன்னா சேருது. இது வெறும் கோயில் கிடையாது, இது பத்ரிநாத், ஒரு சங்கமம். வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயணி இந்த இடத்தை இப்படிதான் சொல்லியிருக்காரு. கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எண்ணமா இருக்குல்ல. இது ஏதோ சும்மா டூரிஸ்ட் போற வர்ற இடம் இல்ல, வானமும் பூமியும் சந்திக்கிற அந்த தெய்வீகமே நம்மள தொடர ஒரு புனிதமான இடம்னு இது சொல்லுது. இதுதான் நம்ம இன்னைக்கு அலச போற முக்கியமான கேள்வி. இதுக்கான பதில் அதோட அமைவிடம், அதோட வரலாறு, அப்புறம் அங்க இருக்கிற நம்பிக்கை, இந்த மாதிரி பல அடுக்குகள்ல ஒளிஞ்சிருக்கு. சரி, நம்மளோட இந்த தேடல்ல முதல் கட்டத்துக்கு போவோம் வாங்க. பத்ரிநாத் அமைஞ்சிருக்கிற அந்த பிரமிக்க வைக்கிற சுற்றுப்புறம். ஆமாங்க, கடல் மட்டத்திலிருந்து 3300 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 10,827 அடி உயரம். சும்மா இந்த உயரத்தை கற்பனை பண்ணி பாருங்க. உலகத்துல இருக்கிற பல ஏர்போர்ட்டுகளை விட இது உயரமானது. இதுவே இந்த இடத்தோட தனித்துவத்தை நமக்கு நல்லா புரிய வைக்குது. இந்த நிலப்பரப்பு பார்க்க அழகா இருக்கிறது மட்டும் இல்ல, அதுவே ஒரு கதை சொல்லுது. இங்க பாருங்களேன், நரு நாராயணன்னு 2 மலைகளுக்கு நடுவுல தான் இந்த கோயில் இருக்கு. புண்ணிய நதியான அலக்நந்தா அதோட கால்ல ஓடுது. பின்னணியில அந்த கம்பீரமான நீல்கண் சிகரம் ஒரு மௌன சாட்சியா நிக்குது. இவ்ளோ உறைபனி குளிர்ல தப்து குண்டு மாதிரி இயற்கையான வெந்நீர் ஊற்றுகள் தான் அங்க வாழ்க்கைய சாத்தியமாக்குற ஒரு வரம்னே சொல்லலாம். இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு ஆன்மீக பயணத்துல நாம சேர்ற இடம் எவ்வளவு முக்கியமோ அந்த பயணமும் அவ்வளோ முக்கியம். பத்ரிநாத்தோட இந்த கஷ்டமான பாதை அந்த தத்துவத்தை தான் நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த தனிமை நம்மள சாதாரண உலகத்திலேருந்து பிரிச்சு ஒரு தெய்வீக உணர்வை கொடுக்குது. அப்போ இவ்ளோ கஷ்டப்பட்டு இங்க வர்ற ஒரு பக்தரோட அனுபவம் எப்படி இருக்கும்? வாங்க இப்போ நம்ம கவனத்தை அந்த இடத்துல இருந்து அங்க வர்ற மக்களுக்கு திருப்போம். ஒரு பக்தரோட அனுபவத்தை சிம்பிளா 3 ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல அந்த தப்த் கொண்டு வெந்நீர் ஊற்றுல குளிச்சு நம்மள நாமளே சுத்தப்படுத்திக்கிறோம். ரெண்டாவது, கண்ணை பறிக்கிற வண்ணங்கள்ல ஜொலிக்கிற அந்த கோயிலுக்குள்ள போறோம். கடைசியா கருவறைக்குள்ள இருக்கிற அந்த புனிதமான தெய்வத்தை தரிசனம் பண்றோம். அந்த தரிசனத்தோட மையப்புள்ளியே 1 மீட்டர் உயரமுள்ள ஒரு கருங்கல் சிலை தான். அது பகவான் விஷ்ணுவோட சிலை. ஆனா ரொம்பவே வித்தியாசமான ஒரு தியான கோலத்துல உட்கார்ந்திருப்பாரு. இது ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்னு நம்ம அப்புறமா பார்ப்போம். சரி, இந்த புனித பயணமெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது? வாங்க பத்ரிநாத்தோட ஆழமான வரலாற்றுக்குள்ள மூழ்கி அதுக்கான பதிலை தேடுவோம். இதோட வேர்கள் ரொம்ப ரொம்ப பழமையானது. வேதங்களே இதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கிபி 8ஆம் நூற்றாண்டுல தான் மிகப்பெரிய ஞானியான ஆதிசங்கரர் அலக்நந்தா நதியிலிருந்து இந்த சிலையை கண்டெடுத்து இந்த இடத்த ஒரு முக்கியமான புண்ணிய ஸ்தலமா மாத்தினாரு. அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகள் கழிச்சு கர்வால் மன்னர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கோவிலை கட்டுனாங்க. இன்னைக்கு வரைக்கும் இதை அசைக்க முடியாத நம்பிக்கையோட ஒரு வாழும் சாட்சியா நிக்குது. இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயத்துக்கு வருவோம். பனியால மூடின இமயமலைக்கும் 2500 கிலோமீட்டருக்கு மேல தள்ளி இருக்கிற நம்ம தென்னிந்திய கடற்கரைக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? பதில் இதுதான். பத்ரிநாத்தோட தலைமை அர்ச்சகர் அவரை ராவல்னு சொல்வாங்க. ஆதிசங்கரர் உருவாக்கின ஒரு பாரம்பரியத்தின்படி அந்த பதவிக்கு கேரளாவிலிருந்து வர்ற ஒரு நம்பூதிரி பிராமணர் தான் வர முடியும். இது ஏதோ ஒரு சம்பிரதாயம் மட்டும் இல்ல, இது இந்தியாவை ஆன்மீக ரீதியா ஒன்னா இணைக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறு. சங்கரரோட தொலைநோக்கு பார்வைக்கு இது ஒரு அருமையான உதாரணம். சரி, இப்போ பத்ரிநாத்தோட ஆன்மீக மையத்துக்கு வருவோம். ஏன் லட்சக்கணக்கான மக்கள் இங்க ஈர்க்கப்படுறாங்க? இந்த ஒப்பீடு விஷயத்த ரொம்ப அழகா விளக்குது. மத்த பெரும்பாலான கோவில்கள்ல விஷ்ணுவ ஒரு ராஜாவை போல நின்ன கோலத்திலேயோ இல்ல படுத்த கோலத்திலேயோ தான் பார்த்திருப்போம். ஆனா பத்ரிநாத்ல அவர் ஒரு துறவி மாதிரி பத்மாசனத்துல ஆழ்ந்த தியானத்துல உட்கார்ந்திருக்காரு. இது ராஜ அதிகாரத்தை விட மன அமைதிதான் முக்கியம்னு நமக்கு உணர்த்துது. அந்த தியான நிலைக்கு பின்னால ஒரு அழகான கதை இருக்கு. அதுதான் இந்த இடத்தோட பேராகவும் மாறிடுச்சு. விஷ்ணு தியானம் பண்ணிட்டு இருந்தப்போ கடுமையான பனிப்பொழிவிலிருந்து அவரை காப்பாத்த லக்ஷ்மி தேவி ஒரு பத்ரி, அதாவது இலந்தை மரமா மாறி அவரை காத்தாங்கன்னு புராணம் சொல்லுது. பத்ரியின் நாதர், அதான் பத்ரிநாத். பேர் இப்படிதான் வந்துச்சு. பத்ரிநாத்தோட முழு முக்கியத்துவத்தையும் புரிஞ்சிக்க நாம கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கணும். இது ஏதோ ஒரு தனிப்பட்ட கோயில் இல்ல, இது இந்தியா முழுக்க இருக்கிற 4 முக்கியமான புண்ணிய ஸ்தலங்களான சார்தாம்ல ஒன்னு. அதாவது துவாரகா, பூரி, ராமேஸ்வரம், அதோட இதுவும் சேரும். இங்க வர்றது மூலியமா பிறவி பெருங்கடலிருந்து விடுதலை, அதாவது மோட்சம் கிடைக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாம இதுவரைக்கும் பார்த்த நிலப்பரப்பு, வரலாறு, அனுபவம், நம்பிக்கை, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்தே இதுதான்.
பத்ரிநாத்ல இது மூணும் தனித்தனி விஷயங்கள் கிடையாது. அந்த கரடு முரடான நிலப்பரப்பு நம்ம நம்பிக்கையை சோதிக்குது, அந்த வரலாறு நம்ம நம்பிக்கைக்கு ஒரு ஆழத்தை கொடுக்குது, அந்த நம்பிக்கை தான் அந்த நிலப்பரப்பையே புனிதமாக்குது. இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு ஆழமான ஒரே உண்மையை உருவாக்குது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். காலத்தையும் இயற்கையோட சீற்றங்களையும் தாண்டி இன்னைக்கும் நிக்கிற இந்த பத்ரிநாத்தோட கதை நம்ம நம்பிக்கையோட சக்தியை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? ஒருவேளை உண்மையான சரணாலயம் செங்கலால கட்டுறதில்ல, அசைக்க முடியாத நம்பிக்கையால கட்டுறதுதான்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துதா? யோசிச்சு பாருங்க.